உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலே, அதாவது போன வாரம் எங்களுடைய காணொளியிலேயே நான் உங்களுக்காக கூறியிருந்தேன் எவ்வாறான குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக. அக்காவுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியவில்லை, ஆனால் எனக்கு நல்ல ஒரு ஞாபகமாக இருக்கிறது. கணவன் இறந்து விட்டார், பிள்ளைகள் வந்து இருக்கிறார்கள், தன்னுடைய தாயாரோடு தான் வசித்து கொண்டு வரார். இந்த அக்காவை நாங்கள் காணொளிகள் எடுத்து உங்களுக்காக போட்டிருந்தோம். ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், உங்களுடைய டிவிலையாக இருக்கலாம், இவ்வாறு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது அக்காவுக்கு கேட்ட மாதிரி, அதாவது அந்த காணொளியில் இருந்தது, இந்த அக்காவுக்கு வந்து தண்ணி வசதி என்பது மிக குறைவாக இருக்கிறது. தண்ணிக்கு பல தூரம் போக வேணும், எடுத்துக்கொண்டு வரணும். ஆனால் இவ்வாறு இருக்கேக வந்து அவர்கள் கணவன் இருந்த காலகட்டத்தில் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், கிணறு வந்து வெட்டப்பட்டிருந்தது. எல்லாமே வந்து ஒரு வெட்டப்பட்ட ஒரு குறையில் தான் இருந்தது. ஆனால் அந்த கிணறை வந்து முழுமையாக எங்களால் பூர்த்தி செய்து தர முடியுமா என்பதுதான் அந்த அக்கா அந்த நேரத்தில் கேட்ட ஒரு உதவியாக இருந்தது. இப்போது அவருக்கான அந்த கிணறுக்கான அந்த பணங்கள் எல்லாமே வந்து கிடைக்கப்பெற்று கிணறு பூரணமாக கட்டப்பட்டு இப்போது தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி என்ற ஒரு விடயத்துல வந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதை தாண்டி கிணறு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக எத்தனையோ உதவிகள் தேவைப்படுகிறது. குறிப்பா உங்களுக்கே தெரியும், ஒரு கணவன் இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவி வந்து பிள்ளைகளோடு எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வாள் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒன்று சமூகமாக இருக்கலாம், குறிப்பா அவர்களுக்கு வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம், இவ்வாறு எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அதன் மத்தியிலும் மீண்டும் அக்காவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப நாங்க அக்காவோட கதைக்கலாம், என்ன மாதிரி அவர்களுடைய அந்த கிணற்று விடயங்கள் வந்து முடிந்தது, இனிமேல் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, பிள்ளைகளுடைய கல்விகள் வந்து எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். மீண்டும் உங்களை நான் இந்த நிகழ்ச்சியோடாக சந்திச்சிருக்கிறேன். சரி, கொஞ்சம் அந்த என்ன சொன்னா, நிறைய காலமாச்சு, நிறைய பேருக்கு உங்களை மறந்திருப்பார்கள், கொஞ்சமா உங்களோட அறிமுகத்தை கொஞ்சம் சொல்ல. என்னோட பேர் யானி. எனக்கு 3 பிள்ளைகள். நான் அம்மாவோட தான் இருக்கிறேன். உண்மையாகவே எங்களோட குடும்பம் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். கணவர் இருந்த அந்த நாள் தொடக்கம் எங்களுக்கு ஒருவருமே உதவி செய்கிறதே இல்லை. கணவருக்கு எங்களுக்கு உறவுகள் இருந்தும் கூட எங்களுக்கு ஒரு உதவியுமே செய்கிறே இல்லை. உண்மையாகவே தண்ணிக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட நிலையெல்லாம் இருந்த நாங்கள் கிணறு எங்களை கட்டித்தந்த அண்ணாவுக்கு மேலே நன்றி தெரிவித்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளையோட கல்வி தேவைக்காக யாராவது உதவி செய்ய வேணும்னு சொல்லியும் வண்டி கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய ஒரு கடை ஒன்று போடுறதுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணினா உண்மையாகவே நல்லா. சரி, இப்போ வந்து உங்களோட கிணறுகள் வந்து முழுமையாக வேலை முடிஞ்சுது, அதுக்கு வந்து உதவி வந்து ஒரு புலம்பெயர் தேசத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சது. இப்ப என்ன மாதிரி அந்த தண்ணி குடிக்கக்கூடியதாக இருக்கிறதா, உங்களுக்கு அந்த தண்ணி மூலமாக வந்து நன்மைகள் கிடைக்குதா, இப்ப என்ன மாதிரி உங்களோட வீட்டு சூழல் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. செலவுகள் என்ன மாதிரி, உங்களுக்கு தந்த உதவிக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் எல்லாம் முடிந்ததா, அதை பற்றி சொல்லுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே கட்டக்கூடிய என்ன மாதிரி குடி தண்ணியாக இருக்குதா, இல்லாட்டி குடி தண்ணிக்கு நீங்க வேற இடத்துக்கு இது வந்து வீட்டு தேவைகளுக்கு எல்லாம் உங்களால பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு காலம் நீங்கள் ஒட்டுமொத்தத்துல ஒரு தண்ணி வசதி இல்லாம இருந்து நீங்க? 3 வருஷத்துக்கு கூடன்னு சொல்லலாம். இப்ப கணவன் இருந்து எவ்வளவு காலம்? 3 வருஷம் ஆகுது. அப்ப அதுக்கு முதல் நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கத்துல வீடு இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அங்க போய்தான். சரி, இப்ப வீட்லயே வந்து உங்களுக்கு சரி, இப்ப பிள்ளைங்க கல்வி எப்படி இருக்குக்கா? கல்விக்கும் இந்த டியூஷன் மிஸ்ஸல் கட்டுறது கொஞ்சம் கரைச்சல். எஸ்எஸ்மா காசில் தான் நாங்கள் எங்களோட குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறோம். எல்லாத்துக்குமே அந்த காசில் தான் பங்கிட்டு எடுக்கிறது. எத்தனாம் ஆண்டு படிக்கணும் பிள்ளை? மூத்தவா 9ஆம் வகுப்பு படிக்கிறா, மற்றவா 5, தம்பி 1ஆம் வகுப்பு. 1ஆம் வகுப்பு. நாங்கள் அப்போ வரைக்கும் அவர் வீட்டை இருந்தவர், சின்ன குட்டியால இருந்தவர். சரி, இப்போ கல்விக்கு ஏதாச்சும் பாடசாலை மூலம் உங்களுக்கு உதவின்னு சொன்னால், இப்போ அப்பா இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் உதவிகள் கொடுக்குறோம், அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வருதா? அது எதுவுமே இல்லை. அப்போ பிள்ளைகள் இருக்கு, அம்மா இருக்கு, நீங்கள் இருக்கிறீங்க. ஆக அந்த மாதம் அந்த அரசாங்கத்தால கிடைக்கிற அந்த காசை வச்சுதான் ஒரு குடும்பத்தையே வந்து ரன் பண்றீங்க. ஆக அந்த காசு எல்லாத்துக்கும் தேவைப்படுமா, எல்லாத்துக்கும் போதுமாண்டா இல்லையன்னு தான் சொல்லலும். ஏதோ நீங்கள் ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறதால மேனேஜ் பண்றீங்கன்றதுதான் உண்மை. சரி, மாசம் எவ்வளவு அக்கா கிடைக்கிறதால? ஆரம்பத்துல 15 தந்தவ, இப்ப 17,500. 17,500. அது வந்து 2 மாசத்துக்கு ஒருக்காவா இல்லை? 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் தாரவ. இந்த மாசம் இன்னும் போடவே இல்லை.
கூட இல்லை. இப்ப கொடுக்க போறாங்கன்னு சொன்னா முதலே உங்களுக்கு அறிவிப்பு வரும். ஃபோனுக்கு மெசேஜ் வரும். ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அதுக்கு பிறகுதான் நீங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுவீங்க. அது முழுமையா உங்களுக்கு 17,500 ரூபாய் கிடைக்குது. இந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப ஒரு வேளை வந்து ஒரு மாதம் பிந்திச்சதுன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பெரிய பாடுதான். இந்த மாசம்னு காசு வரே இல்லை. கஷ்டம் தான். டியூஷன் ஃபீஸுகள் கட்டுறதெல்லாம் சரியான கஷ்டம். மூத்தவாவை டியூஷனால நிப்பாட்டியே போட்டேன் காசு பிரச்சனையால. மற்றவ ஸ்காலர்ஷிப் பண்ணபடியால் ஏதோ கொண்டே போடுறேன் டியூஷன். போயிட்டவ காசையும் கட்டலைன்னு நான் சொன்னேன். நான் இப்படி கியூஆர் வரையில வந்த அப்புறம் கட்டுறேன்னு சொல்லி. உங்களுக்கு அந்த கல்விக்கான உதவிகள் இல்லை. எவ்வளவு உங்களுக்கு மாசம் டியூஷன் காசு முடியுது? மூத்தவாக்கு 3000 கேட்டவ, பேருந்து 2000 அப்பா இல்லைன்னு சொல்லி குறைச்சி கேட்டவ. அது கட்டி கொண்டு வந்தனான்னு பேருந்து இடையில நிப்பாட்டியாச்சு. மற்றவா 2 இடத்த விட்டுறான் டியூஷனுக்கு. ஒரு இடத்த 1000 ரூபா, ஒரு இடத்த 1500 ரூபா. இப்போ எத்தனை பேர் டியூஷனுக்கு போறீங்கன்னா? 2 பேர் தான் போனவ. ஒரு ஆள் நின்றுட்டா. தம்பி சின்னாலே ஒரு கதைக்க மாட்டார். அதால நான் விடுறேன் டியூஷனுக்கு. இந்த இலவச கல்வியே இப்ப காசு இல்லாம கற்க இல்லாம இருக்கின்றது. சரியம்மா, இப்ப கணவன் ஆக்கள் மூலமா உங்களுக்கு கதைக்கிறேன். அந்த காலமே நீங்க கதைக்கிறீங்களேன்னு எனக்கு சொன்னீங்க. நீங்கள் இப்ப வரைக்கும் கதைக்கிறீங்களா? அப்ப பேர பிள்ளைகள வேலை பார்க்கவும் கதைக்கிறேன். நீங்களும் போறீங்களே. சரி, இப்ப உதவி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கறது மட்டும்தான். அக்கம் பக்கமோ தெரிஞ்சவையோ சொந்தக்காரரோ அவன் மூலம் எந்த ஒரு உதவியும் இல்லை. சரி, அக்காவுக்கு சுயதொழில் என்று சொன்னா ஏதாச்சும் தெரியும்? தையல் கொஞ்ச நாள் பழகினான், அதை விடையில விட்டுட்டேன். ஏன் விட்டேன்? என்ன சொன்ன, இப்ப பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனா நீங்க வீட்டை தானே, இப்ப வீட்டை இருந்து உங்களுக்கு செய்யற மாதிரி ஏதாச்சும் தொழில் தெரியுமா? கடை போட்டா உங்களால அதை காலம் புற கொண்டு போக முடியுமா? எப்படி அதை நீங்க திட்டவட்டமா சொல்லுவீங்க? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தானே நீங்கள் என்னால முடியுமான்னு யோசிக்கிறீங்க? எங்கட ஒரு கடையில இந்த 12 மணி அப்படி ஒன்னா கொஞ்சம் பூட்டிடுவாங்க. அதில் கொஞ்சம் போய் கரெக்டாக்கள் கொடுக்க மாட்டேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் கஷ்டமானாக்கள் காசு வேணுமெண்டா உழைக்கத்தானே வேணும். அப்போ எங்களால் அதை கொண்டு செல்ல இது. மதியம் 12 மணிக்கே கடை பூட்டிடுறேன். அப்புறம் கொஞ்சம் பஞ்சி பழவினம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பூட்டினா அப்புறம் சாமான் வாங்குறேன்னா பஞ்சி. அதுக்காக நீங்க அந்த இடத்துல ஒரு கடை போட்டா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்க. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சப்போர்ட்டா இருப்பீங்கம்மா நீங்க கடை போட்டா. சரி, நீங்க நினைச்ச மாதிரி கிணறு கட்டுனீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிட்டு. இரண்டாவது உதவியாக வந்து கட்டாயம் உங்களுக்கு இது கிடைக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். சரி, இப்ப வீட்டுல பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடம் போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் அம்மாவும் தானே அம்மாவும் இருந்துட்டு போறவா காணி வேலைக்கு. அவாக்கும் அந்த மனநோய் வந்ததுல பெருசாகவே இல்லை. அது இப்போ காசு கொஞ்சம் இதான நேரத்தில் அவள் வேலைக்கு தான் விட்டுருக்கு. காணி வேலைக்கு தான் போகிறவா. அங்கே என்ன செய்யறது? தோட்ட வேலை, வெங்காயம் பிடுங்கிறது, புல்லு பிடுங்கிறது, அப்படியான வேலைகளுக்கு போகிறவா. எத்தனை வயசு அம்மா? அம்மாவுக்கு 50.
அப்பா இல்ல, அப்பா ஒரு கல்யாணம் கட்டிட்டார். இங்கதான் இருக்கிறாரோ இல்ல வேற வேற இடத்துல இருக்கிறார்? நீங்க சின்ன வயசுலயே அவர் விட்டுட்டு போட்டாரோ இல்ல? நீங்க சின்னனா இருக்கீங்க. உங்களோட சகோதரர்கள் எல்லாம் தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறா, அவ வெரி பண்ணிட்டா. அந்த பக்கத்துல இருக்கிறவான்னு சொன்னீங்களே என்ன? அப்ப அவ என்ன மாதிரி வாழ்க்கையில்? அவ பர்த்டே அதன்னா அப்படி போல அதை வாங்கி கொடுப்பா. அதையும் கஷ்டம் தானே, குடும்பக்காரன்னு நான் குழப்ப கூடாது. அப்ப இனி ஸ்காலர்ஷிப் படிக்கிறவர் 9ஆம் ஆண்டு படிக்கிறவா, மற்றவ மூன்று பேர்ட்ட கல்வியும் என்னமா நல்லா படிக்கக்கூடியவ 3 பேரும்? 2 பேரும் பொம்பளை பிள்ளைகள். கொஞ்சம் இது தம்பி கொஞ்சம் கதைக்க அவர் மாட்டார். சின்ன ஆள் தானே, இனித்தான் அவர்கிட்ட படிப்பே தொடங்க போகுது. அப்ப 2 பேரும் நல்லா படிப்பேன். அவைக்கான அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப அந்த டியூஷனுக்கு விட்டு அவ படிக்கக்கூடிய இது வந்தா உங்களுக்கு அவர் நல்ல இடத்துக்கு வருவினம்னு யோசிக்கிறீங்க அப்படி? சரி, எந்த பாடசாலையில படிக்கிறீங்க? சரி, பாடசாலையால ஒரு உதவியும் கிடைக்குது இல்லையா? இப்ப புத்தகம் கொப்பியாக இருக்கலாம் இல்லையான்னு அது இருந்துட்டு பாலும் கொடுப்பாங்க அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கல, அது டெய்லியாண்டு இல்லை. சரி, இந்த ஒரு அரசாங்கத்தால வந்து ஒரு விஷயம் வந்து அறிவிச்சவியமா, இந்த அப்பா இல்லாதவைக்கு வந்து இந்த காசு வந்து அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லி அப்படி ஏதாச்சும் பணம் அப்படி இருக்கா? 15 உங்களுக்கு அது கிடைச்சதா? ஒருக்கா 15 என்னன்னு படிப்பா தெரியல. டீச்சர் ஏன்னு சொன்னா உங்க அப்பா இல்ல தானே, ஏன்னு சொன்னா அப்படியான நிறைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த காசு கிடைச்சது. நிரப்பி கொடுத்தேன், நிரப்பி கொடுத்து அதால வந்து ஒரு தொகை பணம் கொடுத்தவ. அதுல அது வந்து நிறைய பேருக்கு கிடைச்சது. நிறைய பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கினா அவைக்கான பணங்கள் இன்னும் போடப்படல. ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை கச்சேரியில போய் கேட்கணும். அந்த பதிஞ்ச விஷயம், உங்களோட பதிஞ்ச டீச்சர் அவை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்க கச்சேரியில போய் கதைச்சாதான் அவ அடுத்த கட்டம் என்னன்றதை வந்து செய்வினம். இப்படியோ நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். கொடுத்தீங்களா? ஒரு பிள்ளைக்கு தான் கொடுத்தீங்களா? ரெண்டு சொல்றோம், குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து விசேஷமா வந்து அந்த பணம் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சது. எனக்கு இப்ப அது ஞாபகம் பெறத்தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன். நீங்கள் கச்சேரியில போய் கேளுங்க உங்களுடைய டீச்சரோட கதைச்சப்படின்னு சொன்னா பாடசாலை மூலம் தான் அது பதிஞ்சு அங்க அனுப்பினவ. எப்படியும் உங்களோட இது தொடர்புகள் அங்க இருக்குமென்று சொல்லி நினைக்கிறேன். நீங்க போய் கதையுங்க உங்களுக்கு அந்த காசு ஏன்னு சொன்னா அது எத்தனை பேர் குடும்பத்திலேன்றதை பார்த்து அப்பாண்ட இறப்பு காலம் பார்த்து அதுக்கு பிற்பாடு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான பணம் வந்து கொடுத்தவ. நீங்க எதுக்கும் ஒருக்கா கதைச்சு பார்க்கலாம். சரி, உங்களுக்கு வருங்காலத்துல வந்து அந்த கடை போடக்கூடிய ஒரு வேலை கிடைக்க வேணும். கிணற்று வேலைக்கு உதவி செய்த அண்ணாவை தாண்டி இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த அக்காவுக்கான உதவிகளை வழங்க வேணும் என்பது தான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. சரி, உங்களுக்கு செந்தில்குமரன் ஐயா அவர்களை தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். என்று சொன்னால் உங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் பண உதவி செய்த நாங்கள் அவர் தான் உங்களுக்கு இப்ப இந்த கிணத்துக்கான உதவியும் செஞ்சிருக்கிறார். இந்த உதவி கிடைச்சதுக்கு நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றியை தெரிவித்துக்கொள்ள. நன்றி. சரி, இதே அந்த அக்கா வந்து தனக்கு அந்த கிணறு உதவி செய்ததுக்கு வந்து செந்தில்குமரனுக்கு வந்து நன்றிகளை வந்து சொல்றா. இதே மாதிரியான உதவிகள் இன்னும் அக்காவுடைய கரங்களுக்கு சென்றடைய வேணும். பிள்ளைகளுக்கான கல்விக்கான உதவிகள் கிடைக்க வேணும். எனவே வந்து தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொள்ளலாம். டியூஷனால நிப்பாட்டியே போட்டேன் காசு பிரச்சனையால. மற்றவ ஸ்காலர்ஷிப் பண்ணபடியால ஏதோ கொண்டே போடுறேன் டியூஷன். போயிட்டவ காசையும் கட்டலைன்னு நான் சொன்னேன். நான் இப்படி கியூஆர் வரையில வந்த அப்புறம் கட்டுறேன். தொடர்ந்தும் கதைக்கலாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்ச்சியோடாக இந்த சகோதரியை பார்க்க வந்து எங்களுக்கு மிகவும் கலக்கமாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் இனித்தான் வாழ்கிற வயசு அக்காவுக்கு. ஆனால் அவள் திருமணம் செய்து கணவன் வந்து இறந்து 3 வருடமாகிறது. வாழ்கிற வயசில் வந்து தன்னுடைய கணவனை இழந்து விட்டு 3 பிள்ளைகளோடு வாழ்க்கையில் வந்து என்னடா நான் செய்ய போகிறேன் என்ற ஒரு யோசனையோடு வந்து எந்த நேரத்திலும் என்ன கதை கேட்டாலும் கண்கள் கலங்கி குளமாக மாறக்கூடிய ஒரு சகோதரி தான் இவர். ஆரம்பத்தில் நாங்கள் இவரை சந்திக்கின்ற வேளையில் கணவனை பற்றி கதைக்கும் போதே வந்து அக்கா மயக்கமுற்று விழுந்த காணொளிகளை நாங்கள் உங்களுக்காக பதிவு செய்யவில்லை. அதை நேரடியாக பார்த்த காட்சிகள் சாட்சிகள் வந்து நாங்களாக இருக்கிறோம். குறிப்பாக எவ்வளவுதான் உண்மையாக எவ்வளவுதான் விசுவாசமாக இருந்தாலும் கணவன் இல்லாமல் ஒரு பெண்மணி வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த சமூக
சமூகம் வந்து அவளை எவ்வளவுதான் நல்லவளாக இருந்தாலும், எவ்வளவுதான் சரியான முறையில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவளை வந்து தவறாக பேசுவது தான் எங்களுடைய சமூகமாக இருக்கிறது. எனவே வந்து இவ்வாறு ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து யாருமே இப்படி இழிவாக கதைக்காதீர்கள் என்பது தான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாளை எங்களுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை வரலாம். இன்னொருவர் அவ்வாறு பேசுகின்ற வேளையில் எங்களுக்கும் கலக்கம் ஏற்படலாம். எனவே வந்து இவ்வாறு கைவிடப்பட்ட மக்களை உங்களால் உதவி செய்ய முடியவில்லை, உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேச முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற பெரிய ஒரு பரிசாக வந்து இருக்கக்கூடும் என்றது தான் உண்மை. ஏன் நான் இந்த விடயத்தை சொல்கின்றேன் என்று சொன்னால், வாழும் வயதில் கணவனை இழந்து விட்டால் என்று சொல்லி கூட பேசக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகம் இருக்கிறது. எனவே வந்து இந்த நிலையில் அக்கா அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து ஒரு கிணறை வந்து அடிக்க வேணும் என்று சொல்லி யோசித்து அந்த கிணறு வெட்டப்பட்டு அறவாசியில் நிற்கப்பட்டது. அவரை நாங்கள் சந்திக்க கடந்து சென்றிருந்தோம். அந்த இடத்துல வந்து அந்த கிணற்று காணொளிகளை கூட நாங்கள் கொடுத்திருந்தோம். இப்போது அந்த கிணறு முழுமையாக கட்டப்பட்டு வீட்டிலேயே வந்து தன்னுடைய ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு அந்த தண்ணீரை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அக்கா இருக்கிறார். 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இனிதான் வளரக்கூடிய ஒரு பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு வந்து மாதாந்தம் அந்த டியூஷன் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். உங்களால் முடிந்தால் ஒரு 1500 ரூபாய் அந்த டியூஷன் மாதத்தில் வந்து கட்டக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு படிப்பின் மூலமாக வளருகின்றாள் என்று சொன்னால் அதற்கான உதவியை வந்து நீங்கள் கொடுங்கள் என்பதை சொல்ல எல்லாருமே பேசுகின்றோம், எல்லாருமே சொல்லுகிறோம் இலவச கல்வி இலவச கல்வி அப்படின்னு சொல்லி. எங்கெங்கே இப்போ இலவச கல்வி கிடைக்குதுன்றது தான் உண்மையாக இருக்கிறது. எனவே வந்து இந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த கல்வியை ஆச்சும் நாங்கள் இவ்வாறான பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்படியோ இந்த சகோதரியை நீங்கள் கைவிட்டு விடாமல் வீட்டில் இருந்தவாறே ஒரு சுயதொழிலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு சிறு கடை, ஒரு சிறு பெட்டிக்கடையை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பண உதவிகளை வந்து நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த அக்காவை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இது போல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.